ஹலோ மக்களே, இது தோகைக்கு மோகம் தந்த கட்டழகா கதையோட 10வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கதை நிறைய பேருக்கு ரீச் ஆகி அவங்களும் நம்ம ஸ்டோரியை படிப்பாங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். விமானமோ முன்னோக்கி பறக்க, ஆரியனின் நினைவுகளோ பின்னோக்கி பறந்தது. அன்று ஒரு நாள் தன் முதுகலை படிப்பிற்கான ப்ராஜெக்ட் விஷயமாக தன் நண்பர்களோடு 2 நாட்கள் பயணமாக வெளியே சென்றிருந்தான் ஆரியன் வாசுதேவன். மின்மினிக்கு ஸ்டடி லீவ் அப்பொழுதுதான் ஆரம்பமாகி இருந்தது. சொல்ல போனால் ஆரியன் இல்லாது பொழுதை கழிக்கும் முதல் விடுமுறை நாள். கண் விழித்ததும் தன் கண்ணாளனை அவளது விழிகள் தேடியது. அவள் தேடியது அவனுக்கும் தெரிந்ததோ என்னவோ அழைத்து விட்டான் போனில். மின்னுமா, ஐ மிஸ் யூ என்றதை தொடர்ந்து கணக்கில்லா முத்தங்களை வழங்கி பாவை அவளை துயில் எழுப்பினான் ஆரியன். முத்தத்தில் பித்தம் கொண்ட அவனின் மினியோ கிறங்கி அழைத்தாள் தேவா என்று. என்ன கண்ணம்மா? காதல் உருகி வழிந்தது ஆரியனின் குரலில். உன் கண்ணம்மாவுக்கு நீ இப்ப இங்க வேணும். ஏன் என்னை விட்டு போன? என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போக சொன்னேன்ல என காதலில் ஆரம்பித்து ஊடலில் முடித்தாள் மின்மணி. அதில் ரகசிய புன்னகையை சிந்தியவன், என்னோட மகாராணி கேட்டு நான் அங்க இல்லாம போவேனா என போனில் பேசியபடியே அவனிடம் இருந்த ஸ்பார்க்கியை கொண்டு மின்மினி வீட்டின் கதவை திறந்து பூனை நடை போட்டு உள்ளே வந்தான் கல்வன் அவன். அதை அறியாத பேதை அவளோ, போ, நல்லா வாயிலே வர சுடுவனி, எதுக்கு மேன் என்னை விட்டுட்டு போன? அதுக்கு பதில் சொல்லு. இதோ இதுக்குத்தான் என சொல்லியபடியே மஞ்சத்தின் மேல் செல்ல கோபத்தோடு போனில் சினுங்கி கொண்டிருந்தவளை பின்னிருந்து அணைத்து பின்னங்கழுத்தில் அழுந்த முத்தமிட்டு தன் வருகையை உணர்த்தினான் காதலன் அவன். முதலில் இது பொய்யோ என்று நினைத்த மின்மினி கல்வன் அவனின் இறுகிய அணைப்பில் தேகம் சிலிர்த்து தன்னவனை கண்டுவிட்ட மகிழ்ச்சியில் வேகமாய் அவன் புறம் திரும்பி தானும் ஆசையாய் கட்டிக்கொண்டாள் தன் கண்ணாளனை. ஒரு நாள் பிரிவே ஒரு யுகமாய் தோன்றியது போலும். இருவரும் பேச மறந்து ஒருவர் மற்றவரின் அணைப்பில் இன்பம் கண்டு அந்த தருணத்தை அமைதியாய் ரசித்துக் கொண்டிருந்தனர். ஆரியனின் விரல்கள் அவள் கேசத்தை வருடிக்கொண்டும் அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டு கொண்டும் என அவளை ஒவ்வொரு நொடியும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டிருந்தான். தன்னவளை தான் இல்லாது தனிமையில் தவிக்க விடக்கூடாது என்பதற்காகவே ஆரியன் தன் ப்ராஜெக்ட் வேலையை வேக வேகமாக ஒரே நாளில் முடித்துவிட்டு ஓடோடி வந்துவிட்டான் தன் மின்மினியை காண. ஆரியனின் நெஞ்சத்தை மஞ்சமாய் கொண்டு சாய்ந்திருந்தவளோ அத்தனை காதலையும் கண்ணில் தாங்கி தன் மன்னவனை நோக்கினாள். அவள் கேட்டதும் வந்துவிட்டானே, இதைவிட வேறென்ன வேண்டும்? நாம் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தர ஒருத்தர் இருக்கும்போது இப்பூலகமே மானுட சொர்க்கம்தானே. இதோ இவள் கண்களில் தெரியும் சந்தோஷத்திற்காகவும் தன்னவனின் பூவிதழ் சிந்தும் மத்தாப்பு புன்னகைக்காகவும் தானே அவன் இவ்வளவு தூரம் வந்தது. அதை கண்டதும் தான் அக்காதலனுக்கு ஜீவனே குளிர்ந்தது. பாவை அவளின் மையல் பார்வையில் கிறங்கி போனான் ஆடவன். ஆண்களின் வெட்கம்தான் எவ்வளவு அழகு! இருவரின் மெய்யும் பின்னி பிணைந்துதான் நெருக்கமாய் உள்ளது. ஆனால் மெய்யின் தீண்டலை காட்டிலும் விழியின் தீண்டல் உயிரையே உருக்குகிறதே. அடியே போதும், இதுக்கு மேல இப்படி பார்த்த, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்ல, சொல்லிட்டேன் என பொய் எச்சரிக்கை விடுத்தான் கல்வன். ஆடவனோடு விளையாடி பார்க்க எண்ணிய கோதையோ, ஆஹா அப்புறம் என்ன நடக்குமா என கண்ணடித்து கேள்வி கேட்க, ஒன்னும் இல்ல, நான் தான் நடந்த கிச்சன் போய் என் மகாராணிக்கு காஃபி போடணும், அத சொன்னேன் என நெஞ்சில் பொங்கிய ஆசைக்கு அணை கட்டி தப்பிக்க பார்த்தான் மின்மினியின் காதல் தேவன். அதற்கு விடுவாளா அந்த கள்ளி? ஐய, சைவ காதலனா நீ? சுத்த போர். அசைவ காதலுக்கு வாயா ஆரியா? படபடக்கும் ஆசையோடு அவன் ஆசையில் விளையாடி பார்க்க ஆவல் கொண்டாள் மின்மினி என்னும் ஏவாள். அமைதியா போறவன உசுப்பேத்தாதடி. உன்னை யாரு மேன் அமைதியா போக சொன்னது? அவன் ஆசைக்கு தூபம் போட்டுவிட்டு அவள் ஓட பார்த்த நேரம் புயலென நெருங்கி நின்றான் தன் காதலியை. இவ்வளவு நேரம் வாயாடியவள் காளையவன் நெருங்கியதும் இக்கணம் மொழி மறந்து படபடக்கும் விழிகளோடு ஆரியனை நோக்கினாள். இருவருக்கும் இடையில்
ஒரு நூல் செல்லும் அளவே இடைவெளி. இது இதழ் தீண்டலுக்கும் மெய் தூண்டலுக்கும் இடையில் உள்ள மோகம். நேர காலம் பார்ப்பது போல இதை முத்த தேனில் மூழ்குவதற்கான முன்னேறம் என்றே சொல்லலாம். என்ன மேடம், அவ்வளவு வாய் பேசிட்டு இப்போ நீங்க இவ்வளவு அமைதியா நிக்கிறீங்க? தாப குரலில் உரையாடினான் ஆரியன். இடைவெளியை சுருக்கி இடையாலை இரக்கமே இன்றி இருக்கினான் தனக்குள்ளே. நாணி நிற்கும் பாவையின் மேனியை வண்டாய் மொய்த்தது ஆனவனின் நேத்திரங்கள். என்ன அசவ காதலனா மாற சொல்லிட்டு இப்போ நீ அசையாம நிக்கிறியே, இது நியாயமாடி? இப்படி நெருங்கினா நான் எப்படி அசைவேனா? பூவை ஒத்த மென்மையாய் ஒழித்தது மின்மினியின் குரல். மந்தஹாச புன்னகை ஆரியன் இதழ்களில். நூலளவு இடைவெளியையும் தூரமாய் தெரிய அதை குறைத்து அவனை அவளிடம் இழுக்கும் இதழுக்கும் கழுத்திற்கும் மத்தியில் முகத்தை கொண்டு சென்றான். நெருங்கிய நொடியே முத்தமிட்டு இருந்தால் கூட அவளுக்குள் இவ்வளவு மயக்கம் முகழ்த்திருக்காது போலும். உணர்ச்சியை தாண்டி பெண்மையின் உணர்வுகளோடு மோகப்போர் புரிந்து கொண்டு பெண்மையை சிலிர்க்கவும் சிவக்கவும் வைத்துக் கொண்டிருக்கின்றான். மின்மினியின் கரங்கள் ஆரியனின் சட்டை காலரை இறுக பற்றி கொள்ள அவனின் தீன்சொலை அதரங்களோ தன்னவனின் முத்தத்தை பெற தவம் இருக்க தொடங்கின. இதனைத்தான் இன்னும் தீண்டவில்லையே தவிர தன் அச்சார வெளிகளால் அவள் பொன்மேனி எங்கும் முத்தாடிய இனிமையை அவளுக்குள் புகுத்திவிட்டான் ஆரியன். தரவாடி, கேள்வியால் அவளை மேலும் தாபத்தேயில் வாட்டினான் முத்த அசுரன் அவன். தருவான் என தவியாய் அவளுக்குள் தகித்து தவித்துக் கொண்டிருக்க அவனின் கேள்வியில் பொய்யாய் முறைத்து குலைந்து நின்ற ஆணை ஒரே தள்ளில் தள்ளிவிட்டு 4 அடி எடுத்து வைத்தாள் மின்மினி. எட்டி அவளின் கார்குரலை பற்றி இழுத்து அவளின் தவிப்பிற்கு முற்றுப்புள்ளியாய் தன் இதழை அவள் இதழோடு சேர்த்து முத்த மழையை பொழியச் செய்தான். விட்டு விட்டு பெய்யும் சாரல் மழையைப் போல தன்னவளின் பலாச்சுளை இதழ்களை இழுத்தும் விட்டும் காந்தம் போல் நெருங்கியும் சுவைத்தான் காதல் தேவன் காமதேவனாய் உருமாறி. ஆசையை தூண்டிய பெண்மையோ துடித்து அடங்கியது ஆண்மையில். ஆரியனின் விரல்களோ காரிகையின் பின்னியிருந்த கார்குழலை அவிழ்த்து கூந்தல் தேசத்தில் தன் ஐவிரல்களை நுழைத்து அளாவியது. ஒரு நாள் பிரிவின் தவிப்பை ஆழ்ந்த முத்தத்தில் கொட்டி தீர்த்தான். அதை பருகியவளும் ஆணவனின் கழுத்தை கட்டிக்கொண்டு ஏக்கம் தீர இசைந்து போனாள். அவளை தூக்கியவனோ இதழை விட்டு இறங்கி கழுத்தில் முகம் புதைத்து அவள் வாசத்தை தன் நாசியெங்கும் நிரப்பி ஆழ சுவாசித்தான். அவளின் பாதங்களை அலங்கரித்திருந்த கால் கொலுசோ பயிற்சியே இல்லாமல் இசை எழுப்பி சந்தம் பாடியது. முத்தம் முடித்து இதய தேசத்தில் இளைப்பாறினான். இப்போது அவனின் சிகையை வருடி விடுவது அவள் முறையானது. லவ் யூ டி, லவ் யூ சோ மச். நெற்றி முத்தம் தந்து கொஞ்சி தீர்த்தான். அவளை நீள் இருக்கையில் அமர்த்திவிட்டு அவள் நெஞ்சில் தலை சாய்த்து அவளை கட்டிக்கொண்டு கண்களை மூடினான். இரவெல்லாம் தூங்காது பயணம் செய்து அவளை பார்க்கவே ஓடி வந்தவன் இப்போது அவள் வசம் சேர்ந்ததும் நிம்மதியாய் கண்மூடி அவளையும் அவள் பிரத்யேக வாசத்தையும் தனக்குள் நிரப்பிக்கொண்டு உறக்க நிலைக்கு சென்றான் ஆரியன் வாசுதேவன். அவனின் சிறு பிள்ளைத்தனத்தில் தாயாய் மாறிவிட்ட உணர்வு பெண்ணிடத்தில். வெண்பிஞ்சு விரல்களால் அவள் தட்டி கொடுக்க துயில் கொண்டான் ஆரியன். காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக என்ற வரிகளின் அர்த்தமாய் இவ்விருவரும் ஆத்மார்த்தமாய் காதலித்தனர். தன்னவன் அருகில் அவளும் நித்திரை கொள்ள சற்று நேரம் கழித்து கண் விழித்தான் ஆரியன். தன் சிகையில் இருந்த மினியின் கரத்தை மெதுவாக விலக்கி விழி உயர்த்தி அவளை பார்க்கையில் பெண்ணவளும் தூங்கிக் கொண்டிருப்பதை அறிந்து மிக மெதுவாக அவள் நெஞ்சில் இருந்து தன் தலையை எடுத்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தான். துயில் கொண்ட ஏழரசியை ரசித்தவன் அவள் முகத்தில் விழுந்த முடிக்கற்றையை காதோரம் ஒதுக்கி அவள் நுதலில் முத்தமிட்டு தன் கண்மணியை மெதுவாக தன் கைகளில் ஏந்தி கொண்டு கட்டிலில் படுக்க வைத்தான். சாப்பிடும் நேரமே நெருங்கிவிட்டதை அறிந்து காஃபி பருக போனவன் அவளை பருகியதை நினைத்து வெட்க புன்னகை சிந்தியவன் அதே ஏகாந்த சுகத்தோடு தன்னவளுக்காக சமைக்க சமையலறை நோக்கி சென்றான். அந்த வீட்டின் சமையலறை அவளுக்கு எப்படியோ, ஆனால் அவனுக்கு அனைத்தும் அத்துப்படி. இருவரும் சேர்ந்து இருக்கும் பொழுதெல்லாம்
ஆரியனின் சமையல்தான். சமையல் என்பதை விட காதல் விருந்து என்றே சொல்லலாம். தன்னவளுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைத்து தருவான். சாம்பாரில் ஆரம்பித்து சாண்ட்விச் வரையிலும், வீட்டு சமையலில் இருந்து வெளிநாட்டு சமையல் வரை அவளுக்கென கற்றுக்கொண்டு சமைத்து அசத்திடுவான். வெளியே சாப்பிடும் அவசர ஜங்க் ஃபுட் உணவு உடலுக்கு கேடு தரும் என்பதால் அதை ஆரோக்கிய வழியில் மாற்றுப் பொருட்களை வைத்து சமைத்து உணவில் தன் காதலையும் சரிசமமாய் கலந்து அவளுக்கு ஆற அமர சுவையாய் ஊட்டி விடுவான். ஆரியனின் காதலிலும் அவன் சமையலின் ருசியிலும் உடலுக்கு ஏற்ற எடை கூடி அழகாய் மிளர்வாள் பெண்ணவள். இதோ இப்போது கூட மின்மினிக்கு பிடிக்குமே என்று முட்டை கொத்து இடியாப்பமும் காய்கறிகள் சேர்த்த ஆம்லெட்டும் அவனின் விருப்பமான தன்னவனின் ஆரோக்கியத்திற்காக ஃப்ரிட்ஜில் இருக்கும் பழங்களை எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி பவுலில் போட்டுவிட்டு தான் சமைத்த அனைத்தையும் அழகாக பிளேட்டிங் செய்து எடுத்து வைத்து திருப்தியாக புன்னகைத்தான். பேசாம ஃபியூச்சர்ல பிசினஸ் டல்லானா செஃபா மாறிடலாம் போலயே, கைவசம் இன்னொரு தொழிலும் இருக்கடா வாசு உனக்குள்ள என அவன் மனம் தனது திறமையை சிந்தித்து சிரிக்க, ஆனால் அடுத்த கணமே நோனோ, என் குக்கிங் எல்லாம் என் மின்மினி டேஸ்டிங் பார்க்க மட்டும்தான், அவளை தவிர யாருக்கும் செய்ய மாட்டேன் என மனதிடமே சூளுரைத்தான் ஆரியன் எனும் ஆண் தேவதை. அந்த நேரம் மின்மினியின் அறையில் இருந்த அவனின் கைபேசி சினுங்க, அந்த சத்தத்தில் அவள் தூக்கம் கெட்டுவிடுமோ என தவித்து வேகமாய் வந்து போனை ஆஃப் செய்தான். மீண்டும் விடாமல் போன் வரவே கடுப்போடு போனை ஆன் செய்து சற்று தள்ளி வந்து பேசினான் ஆரியன் வாசுதேவன். அழைத்தது வேறு யாருமில்லை, ஆரியனின் கல்லூரி நண்பன் அஜய் தான். மச்சான். ஆரியன் கடுப்பை அறியாது பாசமாய் அழைத்தான் அஜய். நான் பிஸியா இருக்கேன், ஒழுங்கா கட் பண்ணிட்டு நீயா போயிடு, இல்ல நேர்ல பார்க்கும்போது மிதிப்படுவேன்ட்ட அதட்டினான் ஆரியன். அதையெல்லாம் தூசி போல் தட்டிவிட்ட அஜயோ, மச்சான் நீ உன் ஆளோட பிஸியா இருக்கேன்னு ஐ நோடா மச்சான். அஜய் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் முந்திக் கொண்ட ஆரியன், தெரியுதுல்ல அப்புறம் என்ன டேஷுக்கு எனக்கு கால் பண்ண? அது மச்சான், யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வைகம்னு நாம படிச்சிருக்கோம், அதை நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்கல மச்சான். கடுப்பில் உஷ்ண காற்றை வெளியேற்றிய ஆரியனோ, இப்ப இத சொல்லத்தான் கால் பண்ணியா, சரி வை என போனை கட் செய்ய போனான். அடே இருடா, அதெல்லாம் மேட்டரு என எங்கே போனை வைத்து விடுவானோ என சத்தமிட்டு பேசினான் அஜய். அப்புறம் எதுடா மேட்டரு? லவ் மேட்டர் மச்சான் என ஒரு வழியாய் தன் பாயிண்ட்டுக்கு வந்தான் அஜய். லவ்வா? உனக்குத்தான் ஆளே இல்லையே மச்சான், அப்புறம் என்ன லவ்? கேலியாய் கேட்டான் ஆரியன். ஏடா டேய், என்ன கலாய்க்க மட்டும் ரெடியா இருப்பியே, சரி விடு, உன்னை மன்னிச்சு விடுறேன், உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும் மச்சி என தூண்டல் போட்டான் அஜய். என்னது? சீக்கிரம் சொல்லிட்டு போனை கட் பண்ணு. மச்சி, நேத்து ப்ராஜெக்ட் ஒர்க் ப்ரெஷர்ல என்னோட இன்னொரு மொபைலை என் பேக்கு நினைச்சு உன் பேக்ல போட்டேன் போலடா. நாம ஒரே மாதிரி பேக் வச்சிருக்கோம்ல, அந்த கன்ஃபியூஷன்ல போட்டேன் போல. சரி, ஈவினிங் வந்து தரேன், வெயிடா, இத மெசேஜ்லேயே சொல்லியிருக்கலாம்ல எருமை என ஆரியன் திட்ட, அடே அவசரத்துக்கு பிறந்தவனே, என் காதல் வாழ்க்கையே இப்ப அந்த போன்ல தான்டா இருக்கு. இப்பதான் ஒரு மாசமா ஒரு பொண்ணு நல்லா பேசுது, அவகிட்ட என் காதலை நேத்து தான் சொன்னேன், என்ன பதில் வந்துச்சுன்னு தெரியாம மண்டை காயுது எனக்கு. ப்ளீஸ் என் போனை எடுத்து அதுல இன்ஸ்டா போய் என்ன பதில் வந்து இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுடா மச்சான், ப்ளீஸ்டா. ஏண்டா அதை ஈவினிங் பாரேன், அதுவரை எனக்கு பொறுமை இல்லை, பார்த்து சொல்லேண்டா என அஜய் கெஞ்ச, சரி பாவம் என ஆரியனும் தன் பையை எடுத்து அதில் அவன் போனை தேடிக்கொண்டிருந்தான். அந்த வேளையில் அஜயோ தன் காதலியை பற்றி வர்ணிக்க ஆரம்பித்திருந்தான். மச்சி, இன்னும் அவ பிக் கூட வாங்கலடா, ஆனா டிபில பார்த்தேன் மச்சி, ஆளையே சாச்சப்பட்டா மச்சி. டிபில பார்த்தா மில்க் மாதிரி இருக்கா, ஸ்டோரியில என் ஆளு சிரிப்பு சில்க் மாதிரி இருக்கும் மச்சி என அஜய் சிலாகித்து கூறிக்கொண்டு இருக்க, அந்த நேரத்தில் போனை தேடி எடுத்து ஆன் செய்த ஆரியனோ நோட்டிபிகேஷனில் மின்னிய லைலா என்ற பெயரையும் அதன் முகப்பு படத்தையும் பார்த்துவிட்டு பக் என்று வாய்விட்டு சிரித்தான். எதுக்கடா இரும சிரிக்கிற, உன் சிரிப்புல நக்கல் தெரியுதே என கடுப்பானான் அஜய். மேலும் சிரித்த ஆரியனோ, மச்சி என்ன சொன்ன,
டிபில மில்க்கு, ஸ்டோரி போட்டா சில்கா. டேய் நேர்ல போய் பாருடா, ஹல்கு மாதிரி இருப்பா என சொல்லிவிட்டு விடாமல் நகைத்தான் ஆரியன். எது ஹல்கா? என்னடா சொல்ற? மச்சி இன்னுமா புரியல? அது ஃபேக் ஐடிடா. சொன்னதோடு இல்லாமல் அஜயின் காதல் ரசம் சிந்திய குறுஞ்செய்திகளை படித்து விழுந்து விழுந்து சிரித்தான் ஆரியன். அந்த சத்தத்தில் மின்மினி எழுந்து விட்டாள். டே மச்சி அஜய், இது நம்ம கிளாஸ் ஆரனோட ஐடிடா. அவன்தான் இந்த வேலைய நம்ம பசங்களை வச்சு கலாய்க்க பண்ணுவான். ஆனா அதுல நீயே விழுந்துட்டியேடா. ஐயோ, அப்ப என் காதல்? என காதல் பொய்யாய் போனதில் அஜய் புலம்ப, அடே அவன் ஆம்பலடா. அடச்சி ஆமல, இன்னைக்கு செத்தாண்டா அவன் என வேகமாக போனை கட் செய்துவிட்டு ஆரோனை தேடி காலேஜ் ஹாஸ்டல் நோக்கி சென்றான் அஜய். இங்கே ஆரியனோ சிரித்தபடி போனை கட் செய்து திரும்ப மின்மினி அவனை முறைத்து கொண்டு இருப்பதை பார்த்து, என்னடி ரசிச்சு பாக்குற? எதை ரசிக்கிறனா? யோ முறைக்கிறேனா என பொய்கோபத்தோடு சொல்லியவள், ஆமா யார் அது? மில்கு சில்குன்னெல்லாம் கேட்டது, யார் அவ என வம்பிழுத்தாள் மின்மினி. அவளோடு விளையாடி பார்க்க எண்ணியவனோ, அதெல்லாம் ஐயாவோட ரசிகைகள் பேபி என கெத்தாக சொல்லி காலரை தூக்கி விட்டான் ஆரியன் வாசுதேவன். அதில் புசு புசுவென கோபமூச்சு வாங்கியவளோ அவனை அடிக்க துரத்தி வந்தாள். ஆரியனோ வீட்டை சுற்றி ஓட, ஒழுங்கா வந்துடுடா தலகாணியை தூக்கி அவன் மீதெறிந்தபடியே கூறினாள் மின்மினி. அட வந்து பிடிங்க மேடம் என அவள் தூக்கி எறிந்த தலையணையை லாவகமாய் பிடித்தபடி அவளுக்கு போக்கு காட்டி ஓடினான் ஆரியன். அந்நேரம் அவளின் போனுக்கு ஸ்ரவனிடம் இருந்து அழைப்பு வந்தது. ஸ்ரவன் அவளுடன் பயிலும் மாணவன். இப்போது ஆரியனை வெறுப்பேற்றும் வேலை அவள் வசமானது. ஹலோ ஸ்ரவா. மினி, மாலா மேம் கொடுத்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? எது மால் போலாமாவா? எப்படா என ஆரியனை பார்த்து கொண்டே பேசினாள் கள்ளி. மாலில எருமை, மாலா மேம் கொடுத்த அசைன்மெண்ட் அதை முடிச்சிட்டினா எனக்கு அனுப்பு, நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓ, உனக்கு நான் ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே காஃபி டேட் போலாமா? வேண்டுமென்றே மாற்றி பேசினாள் கேடி அவள். அவ்வளவுதான், ஆரியனின் பொறுமை எருமை ஏறிவிட்டது. வேகமாய் அவளை நெருங்கி அவள் கையில் இருந்த போனை பற்றி காட்டு கத்தலை கத்தி விட்டான் அந்த பாவப்பட்ட ஜீவனை. ஆரியனின் அதட்டலில் பயந்து போனை கட் செய்து தூக்கி போட்டு ஓடிவிட்டான் ஸ்ரவன். அங்கே என்னடி வேணும்னே வெறுப்பேத்தி பாக்குறியா? சார் மட்டும் என்ன பண்ணீங்களா அப்போ? சிலுப்பிக் கொண்டாள் முகத்தை. அதில் சன்னமாய் சிரித்தவனோ அவள் அள்ளி கொண்டையாய் முடிந்திருந்த கூந்தலை அவிழ்த்து விட்டான். அதில் அவன் பக்கம் திரும்பிய மின்மினியோ மேலும் அவனை முறைத்தாள். ஆரியனுக்கு எப்போதும் அவள் பின்னலிட்ட கூந்தலை விட அவளின் ஃப்ரீ ஹேர் லுக் தான் மிகவும் பிடிக்கும். என்னடி முறைக்கிற கணக்கு முத்தம் தரலன்னு கோவமா? சீண்டினான் தன்னவளை. ஆசைதான் போயா. அடுத்த முத்தத்திற்கு அடி போட்டவனுக்கு தடா போட்டாள் கண்ணி அவள். பாரா என அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தான். தாடையை பற்றிய அவன் கையை பற்றியவளோ தன் மூக்கின் அருகில் வைத்து மோப்பம் பிடித்தாள். ஐ, முட்டைக்கொத்து பண்ணிருக்கியாடா செல்லமே என அவன் உள்ளங்கையில் முத்தம் தந்து சமையலறை நோக்கி ஓடினாள் மின்மினி. ஃப்ராடு, எப்படி எஸ் ஆகிறா பாரு. இருக்கட்டும் வச்சுக்கிறேன் என சத்தமாக முணுமுணுத்தான் ஆரியன். என்ன அப்புறம் வச்சுக்கலாம், வந்து ஊட்டி விடுங்க மிஸ்டர் ஆரியன். அவள் குறும்பில் சிரித்து, இதோ வந்துட்டேன் மிஸ்ஸஸ் மின்மினி ஆரியன் என சொல்லி சென்று தன் கைகளாலே அவளுக்கு ஊட்டிவிட்டு தானும் அவள் கைகளால் உண்டு இன்பம் கண்டான் ஆரியன். அந்த இதமான நினைவுகளை எல்லாம் இப்போது நினைத்து பார்க்கையில் இதயம் கனக்கிறது. இதயமோ கையளவு, அதில் அவள் மேல் அவன் கொண்ட காதலின் ஆழமோ கடலளவு. காதலின் நினைவுகள் யாவும் சிப்பியின் முத்தை போல் நெஞ்சின் அடியில் பொக்கிஷமாய். ஆனால் அவள் விட்டு சென்ற ரணங்களோ ஓதங்களாய் ஓயாமல் இசைக்கின்றன அவள் துரோகத்தை. ஓடும் காலங்கள் உடனோடும் அவள் நினைவுகளும் கொல்லாமல் கொன்று புதைக்கின்றது அவனை. பிரிவோடு போராடியவன் விழியோரம் நீரோட காதலின் கனம் தாங்காத கண்கள் வழியை நீராய் வெளியேற்றியது. யாரும் பார்க்கும் முன் அதை சுண்டி விட்டவன் கை விரல்களோ கைகளை
அதீத கோவத்தில் இறுக்கி இரக்கமே இல்லாமல் அவளை தன் வழிக்கு இரையாக்க விமானத்தில் இருந்து தர இறங்கினான் லவர் டு மான்ஸ்டர் மோட் ஆரியன் வாசுதேவன். இரையாவாளோ அவனின் இறைவியாவாளோ அது விதியின் கைகளில். ஹலோ மக்களே, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் புதன்கிழமை வரும். தேங்க்யூ.